ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இதுக்கு முன்னாடி ஒரு மியூசிஷியன் வாசிச்சாரு. அப்போ வந்து நீங்கள் ஒரு குரூப்பாக உட்காந்து அந்த மியூசிஷியனை நம்மளை சேர்ந்தவர்னு சொல்லி நீங்கள் உட்காந்து பார்த்து கொண்டாடுறீங்க. அதுக்கடுத்து ஒரு ஃபோக் மியூசிஷியன் வராரு. நீங்கள்லாம் எழுந்து போயிட்டு வேறு இடத்துல மூவ் ஆனீங்கன்னா அவன் ஒரு ஆர்டிஸ்டாக நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? நீங்கள் வந்து பிராமின் கர்நாடிகா இருக்கட்டும், வெஸ்டர்னாக இருக்கட்டும், ஃபோக்காக இருக்கட்டும், வாட் எவர், தெருக்கூத்தா இருந்துட்டு போட்டோம், கானா வந்துட்டு போட்டோம், அது ஒரு யூனிவர்ஸ். உனக்கு பிடிச்சா வைப் பண்ணு, பிடிக்கலன்னா விலகி போ, வேற உனக்கு பிடிச்சதை செய். ஆனால் அது நீ உரிமை கொண்டாடாது. என்ன கேட்கறவங்கிட்ட நான் சொல்லுவேன், நீங்கள் என்ன ஆளுங்கன்னு கேட்பாங்க. எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், நம்ம ஆளுங்கப்பா சொன்னால் எல்லாருமே நம்ம ஆளுங்க தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு சே வாட் கேஸ்ட் ஐ எம்னு. ஐ டோன்ட் வாண்ட் தட். ஈவன் எங்கள் குழந்தைகளுக்கே நாங்கள் வந்து ஸ்கூல் டைரியிலே அதை போடக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டு இந்த டைம்லாம் உண்டு. எதுக்கு அது? இன்றைக்கி யார் பாட்டு எழுதுறான்னு யாருக்குமே தெரியுது இல்லை, யார் பாடுறான்னு சுத்தமாக தெரியுது இல்லை. பத்தாவது ஒரு பாட்டு 5 பேர் பாடுறாங்க. ஸோ எல்லாமே கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. எனக்கு ஒரு பாட்டை பாட்டாக விடணும் கம்போசரோட கிரியேட்டரை, இல்லை அந்த பாட்டை போடாதீங்க. கிரியேஷனே நீங்கள் கட் பண்ணுறீங்க. கிரியேட் பண்ண மற்ற ஆர்டிஸ்டுங்களுடைய கிரெடிட்ஸை நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்க. ஆனால் மற்ற ஆடு போடுறீங்க, பேசுகிறீங்க, வளவளன்னு பேசுகிறீங்க. அந்த மாதிரி ஒரு மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடாது. இப்போ ஃபேஸ்புக்கை திறந்தா என்னோட ட்ரெண்ட் வீடியோ ஓடுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதில் எல்லா கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இவன் ஜெயிக்கணும். இவரெல்லாம் ஏன் ரெக்கக்னைஸ் பண்ணலை, இந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணாமல் விட்டோமேன்னு ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் பார்த்துட்டு ஐ ஸ்டார்டட் கிரைங். எனக்கு நிறைய செய்யணும்னு ஆசையாக இருக்குது, நான் பாப்புலர் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய மக்களை சம்பாதிக்கணும், ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் எனக்கு ஏன் இந்த ப்ரொஜெக்ஷன் வரமாட்டேது? வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பர் கப்பல்ஸ் இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளா ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிற மியூசிஷியன், சிங்கர் சத்யன் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ கப்பல்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்த பாட்டில் கிட்டக்கே நின்று பாடுற நித்யா மேம் தான் நம்ம கூட இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆல் கிரேட். ஹவ் டஸ் இட் ஃபீல்? 26 வருஷம் ஆயிடுச்சு, பக்கத்துல நின்று பாடி இருக்கீங்க. அண்ட் நவ் பொண்ணுக்கு 15 வயசு ஆயிடுச்சு. தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐ வாண்ட் டு ஆஸ்க் இஸ், இந்த 26 இயர்ஸ் பேக் பார்க்கும்போது அந்த யங் பாய்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? அதே மாதிரி நீங்களும் அவருக்கு என்ன சொல்லணும்? அந்த யங் பாய்க்கு வந்து நான் வந்து எனக்கு அந்த பையன் மேலே செம்ம கோபமாக இருக்கு இப்போ. ஏன்னா எல்லாரும் அந்த பையனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். அந்த பையனோட லுக் நல்லா இருக்கு, அந்த பையன் பாடுற மாதிரி நீங்க பாட மாட்டீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. எனக்கு அவனை பார்த்தா அவனை மூஞ்சிலே குத்தணும் போல இருக்கு. ஆமா சார், வேற லெவல்ல இருக்கீங்க சார். அதுல அந்த முடி அப்படியே ஸ்டைலா பறக்குது. எனக்கு சந்தோஷ் நாயுடு ஃபோன் பண்ணி, ப்ரோ நீங்க அதுல தான் ப்ரோ ஸ்வாக் அப்படின்லாம் சொல்லி பேசுனாரு. எனக்கு அந்த பையன் தான் பிடிச்சிருக்கு சொல்றாரு. What do you feel? அந்த யங் பாய் வந்து ஃபுல் ஆஃப் ட்ரீம்ஸ். நான் பார்க்கும் போதே வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் மியூசிஷியன். அப்போலேருந்தே ஒரு சிங்கராக வந்து ரொம்ப பேஷனேட்டாக பாடுவார். அண்ட் நல்ல ஹியூமன் பீயிங், வெரி குட் ஹியூமன் பீயிங். ஸோ அதனால எனக்கு அந்த யங் பாய் அப்பவே பிடிக்கும், இந்த ஓல்டு பாயும் பிடிக்கும். ஆமா. ஸோ எப்படி மேம் அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது உங்களுக்கு அந்த காதல்? இல்ல, we were good friends actually. அப்போ வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அது. அப்போ அதுக்கப்புறம் ஒரு 15-20 டேஸ்லயே நாங்க ப்ரொபோஸ் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் தான் அப்படியே டெவலப் ஆச்சு. அதுல இருந்தா அது வந்து ரொம்ப நல்ல டைம் ஃபேஸ் அது. அப்புறமா ஓகே எனக்கு இவங்க வேணும்னு தோணுச்சு, அவங்களுக்கு அதே தோணுச்சு. அப்போ அந்த லவ் ஸ்டோரி கொஞ்சம் கல்யாணம் வரைக்கும் இல்ல இப்போ வரைக்கும் இருக்கிற அந்த ஜேர்னி எப்படி? நல்லா இருக்கு. என் கூட சேர்ந்து எல்லா ஸ்ட்ரகிளையும் அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்றதை விட என்னை ஃபேஸ் பண்ண வச்சாங்க. ஐ மீன் நீ தைரியமா ஃபேஸ் பண்ணுவோம், நாக்கும் கூட, ஸோ நீ நம்பு அப்படின்னு எனக்கு தெரியாத சில விஷயங்களை என்னை நம்ப வச்சாங்க. எனக்கு என் மேலே சுத்தமாக கான்ஃபிடென்ஸே கிடையாது. ஸோ ஒன்றால் இது பண்ண முடியும், நீ கம்போஸ் பண்ணுவ அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பலை. நீ பிளேபேக் சிங்கர் ஆகுன்னு சொன்னாங்க, அப்போ நான் நம்பலை. அதுக்கப்புறம் தான் கம்போஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து இப்போவும் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தெரில, அவங்க சொல்கிறது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அவங்க எதை பார்த்துட்டு எப்படி என்னை கெஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நான் என்னை அறிகிறதுக்கு முன்னாடி என்னை அறிஞ்ச ஒரு ஜீவனுங்க. காதல் சொல்லுங்க, அந்த லவ் ஸ்டோரின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதுதான் முக்கியமான லவ்வுக்கு பேஸ். என்னது, ஒருத்தனை கூட இருக்கணும், அவன் வளர்றதை பார்க்கணும், அவன் வளர்வான்னு ஒரு நம்பிக்கை இருக்குதே, அது அதிகப்படியான லவ் தானே. இப்போ ஃபேஸ்புக்கை திறந்தா என்னோட ட்ரெண்ட் வீடியோ ஓடுதுன்னு சொல்றீங்க இல்லையா, அதில் எல்லா கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இவன் ஜெயிக்கணும், இவன் வந்து பெரிய ஆள் ஆகணும், இவனை ட்ரெண்ட் பண்ணுங்க, இவன் சூப்பராக பாடுறான் அப்படின்னு அவங்க வீட்டு குழந்தையா, அவங்க வீட்டு தம்பியா, அண்ணனா, ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க இல்லையா, அது லவ் தானே. அந்த லவ் முதல்ல நான் பார்த்தது இங்கே தான்.
இவங்க தான் அந்த பேஸே எனக்கு முதல்ல. நான் அவங்க கூட நிற்கிறேன். நான் வந்து லைட் மியூசிக்கில் வந்து எப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன், சினிமாவில் ட்ரை பண்ணோன்னு. ஒரு வருஷம் ட்ரை பண்ணோம், பட் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. அப்போ நான் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி, சரி மலேசியா சிங்கப்பூர் எங்கேயா போய் பப்பில் பாடலாம், நமக்கு ஃபேமிலி ரன் ஆகணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கும் போது இவங்க வந்து நீ போகக்கூடாது பப்புக்கு, நான் சான்ஸே இல்லை, நீ சினிமாலாம் ட்ரை பண்ணணும் முடியும், உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க வீட்டிலே வந்து கொஞ்சம் வருஷம் ஆச்சு வீட்டில் தெரிஞ்சு. ஸோ ப்ரெஷர் வருது, கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கேருந்து எஸ்கேப் பண்ணணும்னு எனக்கு பதிலாக அவங்க வந்து சிங்கப்பூர் போய் பப்பில் போயிட்டு 7 மாதம் பாடிட்டு வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காகவே ஓடினாங்க. நான் பிஜி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் முடிச்சேன், முடிச்சு ஒரு 6 months அங்கே போயிட்டு வந்தேன். நான் போயிருக்கேன். நான் இப்போ நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நீ ஃபோக்கஸ்டாக உன்னோட கெரியரை பாருங்க. ஸோ உனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் நான் கொடுக்க விரும்பல, ஐ வில் டேக் கேர் ஆஃப். ஆனால் நீ போகக்கூடாது பப்புக்கு டெஃபினட்டாக அப்படிங்கிற மாதிரி அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய முயற்சிகள். நாங்கள் இப்போ வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா நடுவில் கோவிடுக்கு அப்புறம் மியூசிஷியன்ஸ் நிலைமை சரியில்லைங்கிற போது கூட நான் வந்து சரி மைக்ரேட் ஆகி வேறு நாட்டுக்கு போயிடுவோம், எங்கேயாச்சும் போயிட்டு நல்ல லைஃப் வாழுவோம், பசங்களுக்கு நல்ல எஜுகேஷனை கொடுப்போம், நல்ல லைஃபை கொடுப்போம், ஏதாச்சும் ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. முடியவே முடியாது. என்னால் முடியும் போகிறதுக்கு, ஒன்னாலே முடியும் போகிறதுக்கு, ஆனால் நீ போகக்கூடாது, நானும் போக மாட்டேன், நீ இங்கே தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு இல்லாத நம்பிக்கை, எனக்கு இல்லாத கான்ஃபிடன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு உண்டு. லாஸ்ட் மந்த் கூட எங்கேயாவது வேற எங்கேயாவது ஜாப் பாரு, பிகாஸ் நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், காலேஜில் ஒர்க் பண்ணுறேன், ப்ரொஃபஸராக இருக்கேன், நான் அசோசியேட் ப்ரொஃபஸராக. ஸோ வேறு காலேஜில் வேறு கண்ட்ரியில் எங்கேயாவது போகலாம், லைஃப்பை உன்னோட கரியரை பாரு, நான் நிறைய என்கரேஜ் பண்ணுவார். ஹி ரெஸ்பெக்ட்ஸ் மை கரியர் பயங்கரமாக. நான் எனக்கு வந்து என்னென்னா இந்த ஒரு மியூசிஷியன் எல்லாருக்கும் தெரியணும், இந்த ஒரு சிங்கர் எல்லாருக்கும் தெரியணும். ஸோ இது அப்போலேருந்தே எனக்கு ஒரு ஆசைன்றதை விட ஆஸ் அ சிங்கர் நான் அவரை பார்க்கல. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஒரு வெரி பியூர், வெரி ஹானஸ்ட், வெரி நைஸ் சோல் அவர். ஸோ அப்படி தான் எனக்கு பிடிச்சது அவரை. அப்படி இருக்கும்போது இந்த பர்சன் வரணும், நல்லா வரணும், எவ்வளோ பேஷனேட்டான ஒரு சிங்கர், பேஷனேட்டான ஒரு மியூசிஷியன் நல்லா வரணுன்றது தான் ஃபர்ஸ்ட் ஆசை. மோர் தென் அவர் டேலண்டட், அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு இந்த ஆசை இருந்தது. அதுக்கப்புறமா ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் ஹிஸ் வாய்ஸ் இஸ் குட் ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்லேயே வந்து. ஸோ அவருக்கு இந்த மியூசிக்கல் நாலேஜ் பயங்கரமாக இருக்குது, அது இன்பில்ட்டாகவே அவருக்கு இருக்குது. ஸோ அது வெளியில் வரணும்னு ஆசைப்பட்டேன் நான். ஸோ அதனால் அது விட்டுட்டு போகக்கூடாது, இதில் தான் இருந்து ஆகணுன்றதுல ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ இப்போ வரைக்கும் பிடிச்சி வச்சிருக்கேன் நான் இங்கே. அதனால இப்போ நமக்கு இன்டர்வியூ எடுக்க முடியுது. எங்கேயாச்சும் போயிட்டா எப்படி சார் பிடிச்சி வச்சிருக்கேன், நான் சென்னையிலேயே இருக்கணும்னு சொல்லி பிடிச்சி வச்சிருக்கேன். ஓகே. இப்போ அந்த கல்யாண டைம்ல உங்க வீட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்துச்சுன்னு சொன்னீங்க, கல்யாணம் எப்படி நடந்துச்சு? ரொம்ப எங்களுக்கு வந்து 10 years லவ் ஸ்டோரி, ஆக்சுவலி 26 years லவ் ஸ்டோரி இப்போ வரைக்கும் பார்த்தா. பட் 10 years பிஃபோர் மேரேஜ் எங்களுக்கு வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ். ஸோ காஸ்ட் பெருசாக ப்ராப்ளம் இல்லை எங்களுக்கு, பிகாஸ் எங்கள் வீட்டில் வந்து காஸ்ட் பெருசாக பார்க்க மாட்டாங்க. பட் ஒரு மியூசிஷியன் மியூசிக்கை நம்பியிருக்காங்க, சினி ஃபீல்டில் இருக்காங்க, ஸ்டெடியான இன்கம் இல்லை, ஒரு பயம் இருக்கும், ரொம்ப லோ மிடில் கிளாஸ்லேருந்து வந்த ஃபேமிலி. ஸோ அந்த ஒரு இது. இன்னொன்று எங்களுக்கும் இந்த டைம் தேவைப்பட்டது, அந்த 10 years. டூ யங் இல்லை, எனக்கு 19 வயசு, அவங்களுக்கு 18 வயசு, எனக்கு 18, அவருக்கு 19 அப்போ. ஸோ எங்களோட ஸ்டடீஸ், கரியர், ஸோ 2 பேருமே அதை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைச்சோம். ஸோ அதனால இன்னொன்று அவங்க ஃபேமிலி எல்லாருமே செட்டில் ஆகணும். நான் ஸ்ட்ராங்காக நின்னேன். உங்கள் வீட்டில் ஒத்துக்காம நம்ம கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஐ எம் வெரி கிளியர் அபவுட் இட். எனக்கு தெரியும் வந்து ஒரு அவ்வளோ லவபிளான பேரண்ட்ஸ் அவங்க. இந்த பொண்ணை வந்து ஒரு குழந்தையா தான் கடைசி வரையும் இப்போ வரைக்குமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா இறந்து போகிற வரைக்குமே கூட இவங்க வந்து குழந்தைய ஊட்டிகிட்டு தான் இருப்பாங்க. இவங்க எவ்வளோ முக்கியம் எனக்கு தெரியும். ஸோ அவங்க சம்மதம் இல்லாமல் கன்ஃபார்மாக நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், பட் இட் வில் ஹேப்பன், ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு நான் சொன்னேன். 10 வருஷம் அப்புறமா நடந்தது. ஸோ என்னோட பேரண்ட்ஸ் எல்லாரும் இதோட ஒரு ஒரு பியூட்டிஃபுல் மேரேஜ் அது. ஸோ எல்லாருமே வந்தாங்க. என்னோடது ஒரு வெரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. ஸோ டோட்டலாக இன்டர் காஸ்ட், வேறு வேறு காஸ்ட். ஸோ இது வந்து ஒரு மேபி ஒரு சொசைட்டிலேயே ஒரு பெரிய சேஞ்சுன்னு சொல்லலாம் எங்கள் மேரேஜ். கண்டிப்பா பியூட்டிஃபுல். இப்போ அந்த ஸ்டேஜ்ல நீங்க 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணீங்களே, அது எங்களுக்காக எங்க முடியுமா? மேம் நீங்க பாட மாட்டீங்கன்னு மட்டும் சொல்லக்கூடாது, அதை ஒத்துக்க மாட்டேன். வேற ஏதாவது சாங் பாடுறோம். சரி, ஓகே. ஃபேவரட் சாங் ஒன்று இது, அவங்களுக்கே நான் சொல்லலை என்ன பாட போறேன், ஆனா பாடுவாங்க. உன்னை கண்டு எண்ணம் யாவும் எல்ல ஊமையாகி நின்றதென்ன சொல்ல 100 வார்த்தை அல்ல அல்ல ஒரு வார்த்தை புரியாதா? எந்த வார்த்தை சொல்லவில்லையோ நீ, அந்த வார்த்தை எந்த கண்களால் நான் 100 ஜாடையில் சொன்னேன்னு தெரியாதா புரியாதா?
போல நானும் கண்ணில் சேர வேண்டும், மையை போல நானும் கண்ணில் சேர வேண்டும், பூவை போல நானும் உந்தன் கூந்தல் சேர வேண்டும். கண்ணில் வைத்த மையும் கரைந்து போக கூடும், கூந்தல் வைத்த வண்ணப்பூவும் வாடி போக கூடும். சரி காதல் நெஞ்சை நான் பெறலாமா, உன் கணவனாக நான் வரலாமா? இந்த வார்த்தை மட்டுமே நிஜமானால் ஒரு ஜென்மம் போதும். உயிரே வா அன்பே வா உயிரே வா. நான் பாடி ரொம்ப நாள் ஆச்சு. நான் பாடுறதே இல்லை ஆக்சுவலி. அப்போ அந்த டைம்ல பாடிருந்தேன். அதுக்கப்புறம் டோட்டலா எனக்கு கரியரே சேஞ்ச் ஆயிடுச்சு. சாரக பறவை கச்சேரியில இந்த பாட்டு பாடும்போது நாங்க பயங்கர லவ்ஸ். பொண்ணு கோரஸ் பாடம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அப்பதான் கண்டுபிடிச்சாங்க. பாலிப நெஞ்சங்கள் உறவு கொண்டாட வந்தது ராத்திரின்னு எங்களை கலாச்சிலே பாண்டுப்பாங்க. பொண்ணு வந்துடும் சிங்கர்ஸ், துணை செய்ய நாங்கள் தோழனே. அதுதான் கேட்கணும். அங்க நம்ம ஸ்டேஜ்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம சாரோட கரியர் நம்ம பார்த்துட்டோம். பாடி அவ்வளோ ஹிட் சாங்ஸ், அவ்வளோ பியூட்டிஃபுல் வாய்ஸ் பார்த்துட்டோம். எங்க மேம் போனீங்க? அப்படி இல்ல, எனக்கு நான் தான் ஏற்கனவே சொல்றேன், அவங்களுக்கு மோர் தேன் சிங்கிங் ஷீ இஸ் எ வெரி பேஷனேட் டீச்சர். அதுவும் ஹியூமன் ரைட்ஸ் அவங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட். அவங்க படிச்சாங்க. அவங்க அப்பா ஒரு கம்யூனிஸ்ட் ஆக்சுவலி. அவங்களுடைய ஐடியாலஜி எல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி சிங்க்ல இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பேசிக்காக ஒரு பிராமணன் ஃபேமிலி மாதிரியே இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் பிரேக் த ரூல்ஸ். அதான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஃபேமிலி. அவங்க அந்த ஐடியாலஜி அண்ட் அதை எஜுகேட் பண்ணணும்னு இறங்கிட்டாங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக. ஐ வாண்ட் டு பி எ டீச்சர் அப்படின்னு. ஸோ ஷீ இஸ் அ வெரி ஃபென்டாஸ்டிக் டீச்சர். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இவங்க ஃபேவரட். எனக்கும் இவங்க தான் டீச்சர். ஸோ எனக்கு அதுதான் என்னோட பேஷன் அப்படியே சேஞ்ச் ஆச்சு. ஹியூமன் ரைட்ஸ் படித்தேன். நான் பிஹெச் மாஸ்டர்ஸ் எத்ராஜ் காலேஜில் தான் படித்தேன். ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸ் போஸ்ட் கிராஜுவேஷன் அப்போ தான் வந்தது. நான் ஃபஸ்ட்டு பேட்ச். ஸோ அது படிக்கும் போது எனக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே, சொசைட்டி மேலே இது நிறைய பேருக்கு டீச் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது. அதுலேயே இருக்கணும்னு ஒரு ஃபீல். ஸோ அப்படியே நான் டீச்சிங்குள்ளே போனேன். ஸோ அப்போலேருந்து ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன் நான். அந்த ஒரு எரான்னு சொல்லும்போது உங்களோட ஸ்டார்டிங் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க இல்லையா சார்? இந்த ஒரு பிளேபேக்கு நம்ம வரத்துக்காக அந்த காம்போசிஷனாக இருந்தாலும் ஒரு சான்ஸுக்காக நம்மளோட டேலண்ட் இது. இப்போ நீங்கள் பாடியிருக்கீங்க, ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பிளேபேக்கு வரத்துக்கான அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சா? ஹவ் இஸ் இட்? ஸ்ட்ரகிள்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அ ப்ராசஸ். இதுதான் பேட்டர்ன். நம்ம அது ஸ்ட்ரகிள்னு பார்த்தோம்னா எதையுமே செய்ய முடியாது இல்லையா? தினம் தூங்கி எழுந்துட்டு நீங்கள் ஃபுல் டே கிடக்கிறதே ஸ்ட்ரகிள் தான். அப்போ பார்த்தா தட்ஸ் அ ப்ராசஸ். வி ஹாவ் டு லிவ் த லைஃப். ஸோ இவங்களை போய் பார்க்கணும், அவங்கள டெமோ கொடுக்கணும், ரீச் பண்ணணும், அவங்க கேட்கணும். அவங்க கேட்க மறக்கலாம், அவங்க பிஸியாக இருப்பாங்க. மறுபடியும் போய் பார்க்கணும், ரீச் பண்ணணும். நான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எல்லாருக்கும் மெசேஜ் போட்டுட்டு தான் இருக்கிறேன். அப்போல்லாம் டெமோ கொடுத்து நேராக போய் பார்ப்போம், இப்போ மெசேஜ் போட்டு கால் பண்ணி இப்படி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ வி ஷுட் டூ திஸ் த்ரூ அவுட் த லைஃப். இதை நம்ம ஸ்டாப் பண்ணவே முடியாது. எதுவும் தானாலாம் நடக்காது, நம்ம தான் நடத்துகிறோம். உலகமே மனுஷனால தான் இயங்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே யூனிவர்ஸோட குழந்தைங்க. ஸோ யூனிவர்ஸ் என்னோட பிரதிநிதியாக நான் ஒன்று படைக்கிறேன்னு தான் மனுஷனே படைச்சிருக்கு. ஸோ நாம தான் எல்லாத்தையும் இயக்குறோம். ஸோ என்னோட வேலையை நான் தானே இயக்கணும். ஸோ ஐ ஒன்ட் ஸ்டாப் தட். இப்போ இவ்வளோ ஒரு மெச்சூர்டான ஒரு திங்கிங் இருக்கு இல்லையா சார்? அது உங்களோட அந்த ஏர்லி 20ஸ்லாம் இருந்திருக்கா? ஹவ் இஸ் இட்? இப்போ நீங்களும் அது பார்த்துருப்பீங்க இல்லையா மேம்? அந்த மைண்ட் செட் அப்போ எப்படி இருந்துச்சு? நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. நான் நேச்சுரலாகவே அப்படி தான் இருப்பேன் டிஃபால்ட்டாகவே. அண்ட் ஐ ஒன்ட் ஸ்டே காம். நான் ஐம் இனஃப், ஐம் சூப்பர் அப்படிங்கிற தாட்டே எனக்கு வராது. ஏதோ ஒன்று நான் பண்ண மறந்துட்டேன்னு, ஐம் நாட் இனஃப், எனக்கு பத்தலை, நான் பாடுறது ஐம் நாட் ஹாப்பி, எனக்கு மியூசிக்கும் அந்தளவுக்கு தெரியல, இந்த ஒரு குறையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எதுக்காகனா அப்போ தான் நான் ஏற முடியும்னு ஒரு தாட். வாலண்டாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நம்ம செட்டில் ஆகும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோனை நான் விட்டுட்டு வெளியே வருவேன். என் ஒய்ஃப் கேட்பாங்க, இஸ் தட் ஓகே ஃபார் யூ அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, நான் அப்படி இருந்தால் தான் என்னால் அடுத்த லெவலுக்கு ஏற முடியும், இல்லைன்னா அங்கேயே செட்டில் ஆகிடுவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் எ பாக்ஸ். நான் வெளியே வரணும். ஸோ வெளியே வர அந்த ஸ்பேன் இன்னொரு லெவலுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்போ ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் தட்ஸ் ஓகே. ராக்கெட்டுக்கு கீழே நெருப்பு வச்சா ராக்கெட் மேலே பறக்குங்கிறது என்னோட ஒரு தியரி. ஸோ அந்த நெருப்பை நானே வச்சுப்பேன். வெளியே வந்துடுவேன். அண்ட் ஸ்ட்ரகிளில் நான் ஹாப்பியாக ஃபேஸ் பண்ணுவேன். என் கூட சேர்ந்து இவங்களாம் அவர்கிட்ட ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும்.
ஸோ அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஏதோ we are trying something. அது ஒரு இடத்துல செட்டில் ஆக மாட்டேன். எந்த காரணத்துக்கு கொண்டு இவங்க வந்து இதெல்லாம் பண்ணாத, நமக்கு வருமானம் வேணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. யூ டூ யுவர் திங், யூ ஃபாலோ யுவர் பேஷன். அந்த மாதம் வருமானம் தானே, மாதம் வாடகை கட்டணும், இவ்வளோ தானே, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பத்தாவது இவங்க தம்பி எல்லாருமே உன் குழந்தைங்க சேர்த்து தான் நான் சம்பாதிக்கிறேன், நீ இதெல்லாம் யோசிக்காத, நீ வந்து உன் பேஷனை ஃபாலோ பண்ணு, டஃப்பான டைமா தட்ஸ் ஓகே, இது மாறும் அப்படின்னு என்னை விட அதிகமாக நம்புவாங்க. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்பீங்க, பட் கோவிட் வாஸ் த மேஜர்னு. ஹவு வாஸ் இட் டு ஹேண்டில் தட் சிச்சுவேஷன்? வீட்டில் ஃபேமிலி வைஸ் எப்படி இருந்துச்சு, ஃபைனான்ஷியலி? இப்போ மேம் ஒர்க் பண்ணுறாங்க, பட் ஸ்டில் ஃபைனான்ஷியலி எப்படி இருந்துச்சு? உங்களோட ஒரு பேஷன் அங்கே எங்கே நமக்கு சான்ஸ் கிடைக்கலங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு? கோவிட்ல வந்து மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பிளாக் தான், அப்படியே ஸ்டாப். இன்ஃபேக்ட் ஸ்லோ இல்லை, ஸ்டாப். பட் நான் ஃபுல் டைம் பிஸியாக இருந்தேன் கோவிட்ல, பிகாஸ் ஐ வாஸ் மேக்கிங் மை செல்ஃப் பிஸி. என்னால் பாடாமல் இருக்கவே முடியாதுங்க. நான் வீட்லேயே எந்த நேரமும் பாடினிருப்பேன், அந்த மாதிரி பார்த்தேன். எங்கள் அம்மா மாதிரி நம்மளால் பாடலைன்னா நம்ம வந்து ஒரு மாதிரி பைத்தியம் ஆகிடுவோம், இல்லை நான் சிக்காகிடுவேன், ஒரு மாதிரி டவுன் ஆகிடுவேன். ஸோ என்ன ஹாப்பி பண்ணுறதுக்காகவே நான் வந்து ஃபேஸ்புக்கில் பாட ஆரம்பிச்சிட்டேன் கோவிட்ல. ஸோ ஃபேஸ்புக் மூலிமா அப்புறம் டெய்லி பாட ஆரம்பிச்சு அது ஃபண்ட் ரைசிங்காக கொண்டு போயிட்டு தமிழ்நாடு லைட் மியூசிக் மியூசிஷியன்ஸுக்கு ஃபண்ட் ரைசிங்காக பண்ணேன்னு சொன்னால் அது செம்ம வைரலாகவும் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதில் நான் பிஸி ஆகிட்டேன். ஸோ என்னோட பிஸி பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி அந்த டைம்ல சேம் டைம் வந்து நான் சொல்றேன் இதெல்லாம் சொன்னோம். சேம் டைம் வந்து எங்க ஃபேமிலி வந்து டபுள் பெட்ரூம் வீடு தான். கோவிட் பெங்களூர் வந்து அவங்க தம்பி ஒய்ஃப், குழந்தை அண்ட் அவங்க அம்மா, அவங்க அப்பா அண்ட் அவங்க பாட்டி எல்லாருமே வந்து நேரத்துல லாக்டவுன் போட்டாங்க. எல்லாரும் உட்காந்தாச்சு 6 மாசம் 10 பேர் டபுள் பெட்ரூம் வீட்டுல. நான் மட்டும்தான் வந்து பாட்டு பாடணும். மற்ற எல்லாரும் இந்த ஆன்லைன் ஒர்க்கு அது இது, வீட்டில் குழந்தைங்க பயங்கர பிஸியாக, வீடு 24 hours பிஸியாக இருக்கும். ஆனால் அந்த 7 மணிக்கு நான் லைவ் ஆரம்பிக்கும் போது வீடே சைலண்ட் ஆகிடும், வீடு ஃபுல்லாக சைலண்ட் ஆகிடும். ஏன்னா ஒரு பெட்ரூமை நான் ஆக்கியபை பண்ணிடணும், அதுக்குள்ளே லைவ் போட்டு நிற்பேன். எல்லாம் அமைதியாக இருப்பாங்க. சைடில் மாமியார் வந்து சுக்கு காப்பி கொடுப்பாங்க, மேடம் வந்து சுடு தண்ணி கொடுப்பாங்க. இது போல் பயங்கரமான சப்போர்ட் இருந்துச்சு. அந்த 10 பேரும் அமைதியாக இருப்பாங்க, அந்த 2 மணி நேரம் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி கோஆப்ரேஷன். அதை தவிர வீடு ஃபுல்லாக சத்தமாகவே இருக்கும். அந்த டைம்ல தான் நான் வந்து ஒர்க் அவுட்டும் சின்சியராக பண்ண ஆரம்பித்தேன். பாடி ஒர்க் அவுட்ஸ்க்கும் வந்து காலையிலேருந்து வீட்டை விட்டு வெளியே போய்ட்டு 5 மணி நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவேன். அந்த மாதிரி ஒரு சூப்பர் டைம். நான் என்ன பிஸியாக வச்சுக்கிட்டு இருந்த டைம் வந்து கோவிட் தான் மோஸ்ட்லி. இல்ல அது தாண்டி வந்து கோவிட் டைம்ல ஆக்சுவலி லைவ் ஆரம்பிச்சாங்க ஏன்னா பாடாம இருக்க முடியல. எனக்கு அந்த சேஞ்ச் தெரிந்த அவருக்கு அப்படியே டல்லா ஆறாரு, ஃபேஸே ரொம்ப டல்லா இருந்தது. ஸோ லைவ் பாடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். 2 பேர் பேசும்போது ஃபேஸ்புக் லைவ் போடலாமே அப்படின்னு. ஸோ அது ரொம்ப சூப்பராக வந்தது குவாலிட்டி வைஸ் எல்லாமே. ஸோ அது போடும்போது நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து அப்போதான் அந்த ஸ்டேஜ் மியூசிஷியன்ஸ்க்கெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் கிடையாது, எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. கல்யாண மண்டபம்லேருந்து எல்லாமே க்ளோஸ்டு, எதுவுமே நடக்கல. ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் 6000 ஃபேமிலிஸ் தமிழ்நாட்டில் வந்து அப்படியே ஸ்டாக்னேட் ஆயிட்டாங்க. சர்வைவல்கே அவங்களுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அதுதான் அவங்களுக்கு சர்வைவலே, பாடினாதான் வாசிச்சாதான் அந்த மாதிரி. ஸோ அப்போ நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட ஆரம்பிச்ச உடனே சரி இது ஏன் சும்மா பாடணும், வேர்ல்டு ஓவர் கேட்குறாங்க எல்லாருமே, கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் ஆச்சு. அப்போ அவரை சொன்னார், நான் மியூசிஷியன்ஸ்க்காக பண்ணணும்னு நினைக்கிறேன் இதை அப்படின்னு சொல்லி ஹி ஸ்டார்டட் சிங்கிங். ஸோ எவ்ரிடே அதை வந்து ஒரு ஃபண்ட் ரைசிங் லைட் மியூசிக் அசோசியேஷனோட கொலாபரேட் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்க்கு நீங்கள் டைரெக்டாக சென்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இல்லை இவருக்கு அனுப்பி சென்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஃபண்ட் ரைசிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் 8 months பாடினார். நடுவில் ஒரு நாள் வந்து 26 hours கண்டினியூஸாக பண்ணார். ஸோ 2020 அந்த கோவிட் லாக்டவுனில் 26 hours கண்டினியூஸ். ஸோ அந்த 8 monthsல வந்து இவர் ஆக்சுவலி ஃபண்ட் ரைஸ் பண்ணது மட்டும் more than 40 lakhs. ஸோ 40 lakhs ரைஸ் பண்ணி அந்த ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே எவ்ரி மந்த் ப்ரொவிஷன்ஸ்லேருந்து அவங்களுக்கு மந்த்லி ஒரு 1000 rupees அமௌண்ட், அந்த மாதிரி 6000 ஃபேமிலிஸ்க்கும் வந்து ரீச் ஆச்சு த்ரூ த அசோசியேஷன். ஸோ ஏன்னா இங்கே வந்து இன்கம் பற்றிலாம் யோசிக்கல, பிகாஸ் ஐ ஹாவ் டு சே திஸ், அவர் சொல்ல மாட்டாரு, இன்கம் பற்றி யோசிக்கல. அவர் வெளியில வந்து பண்ணிடணும், எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அதே தாண்டி நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ்னு தனியாக வந்து நிற்பாங்க, யாரோ மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கும். ஸோ அதுக்கு தனியாக ஒரு ஃபண்ட் ரைசிங் பண்ணி 5 lakhs அந்த மாதிரி ரைஸ் பண்ணி கொடுப்பாரு. இப்போ வரைக்கும் ஹீஸ் டூயிங் தட். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி யாருக்காவது மியூசிஷியன்ஸ்க்கு அப்படின்னா லைவ்ல போட்டு, அண்ட் வேர்ல்டு ஓவர் சப்போர்ட் பண்ணாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருமே பார்த்து தே சென்ட் மணி, தே சப்போர்ட்டட், பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. என் கையிலலாம் நான் கொடுக்கலங்க, நான் பாட்டு பாடின உலகம் முழுக்க இருக்க நல்ல உள்ளங்கள் இப்போ என்னை எப்படி கொண்டாடுறாங்களோ அதே போல் நான் பாடத்தையும் கொண்டாடினாங்க. அது மூலிமா மக்களுக்கு அவங்க தான் செஞ்சாங்க, நான் செய்யலை, நான் ஒரு மீடியமாக தான் இருந்தேன். ஸோ அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னது. வேர்ல்டு ஃபுல்லாக இருந்து அவங்களோட ஹார்ட் ஏர்னிங் பண்ணியை
இந்த மக்களுக்கு கொடுத்தாங்க. அதையும் தாண்டி இன்னொன்னு பண்ணாரு அதே டைம்ல, அந்த ஆர்கெஸ்ட்ராஸ் இருக்காங்களா அவங்க எல்லாம் சும்மா காசு வாங்குறதுக்கு அவங்களுக்கு இதுவா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு ஈகோ இருக்கும். ஸோ நீங்க டீம் அப் பண்ணி உங்க ஊர்ல மதுரையில திருச்சியில எங்கெல்லாம் ஆர்கெஸ்ட்ரா இருக்கீங்களோ நீங்க டீம் அப் பண்ணி ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி வீடியோ அனுப்புங்க. அதை நான் என்னோட லைவ்ல போடுறேன். அதுக்கு ஒரு பேமெண்ட் வரும்ல, வரதுல ஐ கிவ் யூ அஸ் அ பேமெண்ட். ஸோ அது வந்து ஒரு அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மாதிரி, ஒரு லைவ்லிஹுட் மாதிரி கிரியேட் ஆச்சு. ஸோ அதுவும் நிறைய டீம்ஸ் வந்து பண்ணி வீடியோ அனுப்புவாங்க. அது வந்து போட்டு அந்த மாதிரியும் இந்த 8 monthsல நிறைய நடந்தது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு விஷயம் சத்யன் பண்ணது. பியூட்டிஃபுல் இனிஷியேஷன்ல. கண்டிப்பா சார். கோவிட்க்கு அப்புறம் அது இல்லாம வேற ஏதாச்சும் விதத்துல சப்போர்ட் பண்றது அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்கீங்க? ஆமாமா, இட்ஸ் கோயிங் ஆன். யாராவது அது சைலண்டா பண்ணீங்களா? எதுக்கு வேஸ்டா எல்லாம் சொல்றது இல்ல, பட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டு இருந்தோம். இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசை இருக்குது. அதான் நான் சொல்லுவேன், எனக்கு லைம் லைட் வேணும், எனக்கு நிறைய செய்யணும்னு ஆசையா இருக்கு, நான் பாப்புலர் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய மக்களை சம்பாதிக்கணும், ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசையா இருக்குது. பட் எனக்கு ஏன் இந்த ப்ரொஜெக்ஷன் வரமாட்டுது? நான் இன்ஃபேக்ட் நிறைய சேனல்ஸ் கூட ட்ரை பண்ணி கேட்டேன், எனக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் வேணுங்க, ஐ வாண்ட் டு டூ மோர், நான் ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கணும், இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே. பட் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும், நான் பாப்புலர் ஆகணும், அது ஒன்று தான் எங்களுக்கு பவர் அப்படின்னு நான் அதுக்காக தான் நான் தேட ஆரம்பித்தேன் மோஸ்ட்லி. பிகாஸ் என்னோட லைஃப் ரொம்ப ஜாலியாக சிம்பிள். நான் 3 வேளை சாப்பிட்டா போகிறேன் மனுஷங்க, அவள்தான் போடுறது பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கணும், இதுக்கு நேரத்தை நல்ல கோடிங்களை சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறோங்கிறது தான் என்னோட தாட். பட் செய்யணும்னு வரும்போது யூ நீட் பாப்புலாரிட்டி அண்ட் யூ ஆல்சோ நீட் மணி. ஸோ அதுக்கு எனக்கு ஃபேம் வேணும், அதை நோக்கி நான் கொஞ்சம் ஓட ஆரம்பித்தேன். பட் எதுவுமே நடக்கலை. அப்போ நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த சம்பவம் நடக்குது ஒரு நாள் முன்னாடி கூட ஐ வாஸ் லிட்டரலி பஸ் அவுட் ஆகி பேசிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட, என்ன நடக்குதுங்கிற மாதிரி. ரொம்ப ரொம்ப டவுனா இருந்த டைம். இந்த மறுநாளே இந்த விஷயம் நடந்தது. இது வீடியோ வரதுக்கு முதல் நாள் பயங்கர டவுனா இருந்தாரு. ரொம்ப எனக்கு அது பயங்கரமா ரொம்ப இம்பாக்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் டே இந்த வீடியோ வருது. இந்த வீடியோ வந்த அப்புறமா சரி வீடியோ வந்திருக்கு, பழைய வீடியோ வந்து அவங்க போட்டிருக்காங்க, போஸ்ட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பேர் பாத்துருக்காங்க. நான் ஆக்சுவலி காலேஜ்ல இருந்தேன். நான் ஒரு கமெண்ட், ஒரு ஃபியூ கமெண்ட்ஸ் வந்திருந்தது அப்பதான். அப்ப இவரெல்லாம் ஏன் ரெக்கக்னைஸ் பண்ணல, இந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணாம விட்டோமேன்னு ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் பார்த்தேன். பார்த்துட்டு ஐ ஸ்டார்டட் கிரைங். என்னோட கலீக்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. ஏன்னா அது இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். பட் அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்ட்ஸாக வந்தது, வைரலாக போச்சு. அது வந்து அதுக்கப்புறம் எங்களால் அது ஒரு 3-4 days ஆல்மோஸ்ட், இப்போதான் ஒரு 2 நாளாக தான் வியர் லைக் அது செட்டில் டவுன் ஆயிருக்கும். ஸோ எங்களுக்கு அது பயங்கர ஒரு என்ன சொல்ற ஷாக் மாதிரி இருந்தது, என்ன நடக்குதுன்னே தெரியல, ஓவர்வெல்மிங். ஆக்சுவலி அவர் 2 பேருமே அழுதுட்டோம். எங்களுக்கு அது வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு ஹாப்பினஸ் பயங்கரமா இருந்தது. எதுக்கு வெயிட் பண்ணமோ, கனவா இல்லையான்னு அது மாதிரிலாம் இருந்தது. ஏன்னா இதுக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கோம், அது திடீர்னு நடக்குது. ஒரு நாள் எழுந்து 2 பேருமே நிஜமாவே உண்மைதானா கனவா அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சோம். ஸோ அந்த மாதிரி இப்போ எல்லாருமே அந்த கமெண்ட் போடுறாங்களே, இந்த ரெக்கக்னிஷன் ஏன் கிடைக்கல இப்போ, ஏன்னா இது பழைய பாட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ நல்ல பாட்டு நீங்க பாடியிருக்கீங்க, எவ்வளோ ஹிட் சாங்ஸு. அப்போ அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கல, அந்த வருத்தம் இப்போ எங்களுக்கு இருக்கு, எங்களுக்கே அந்த வருத்தம் இருக்குன்னு உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கு? டெஃபினட்டாக வருத்தம் இருக்க தான் செய்யுது. பட் அதுக்கெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் மட்டுமே பிளேம் பண்ண முடியாது, அந்த யாரையும் பிளேம் பண்ண முடியாது, மீடியா சப்போர்ட் பண்ணணுங்க. நான் ரிக்வஸ்டே வைக்கிறேன் மீடியாவுக்கு மட்டும் இல்லை, இந்த FM சேனல்ஸ் இவங்க எல்லாருக்குமே, அவங்க தான் வந்து பாட்டை கொண்டு போயிட்டு சேர்க்குறவங்க மக்கள் மத்தியில். சாதாரண லேமேன் வந்து ஒரு பாட்டு எப்படி கேட்குறாங்க, உட்காந்து இப்போ எல்லா கையிலும் மொபைல் இருக்குது. நாங்கள் வந்த டைமில் எல்லா கையிலும் மொபைல் இல்லை, அவன் FM கேட்டு தான் வேலை செய்வான். FM கேட்கும்போது அந்த பாட்டு வந்து இந்த பாடலே பாடி வருவார். அந்த காலத்துல சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதனால தான் எல்லா சிங்கர்ஸ்க்கும் எல்லா சிங்கரை பற்றி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிது. அண்ட் லிரிக் ரைட்டரை பற்றி எல்லாம் தெரிஞ்சு. இன்றைக்கி யார் பாட்டு எழுதுறான்னு யாருக்குமே தெரியுது இல்லை, யார் பாடுறான்னு சுத்தமாக தெரியுதில்லை. 10வது ஒரு பாட்டு 5 பேர் பாடுறாங்க. ஸோ இந்த டைம் கன்சியூமிங்காகவே அதை கட் பண்ணுறாங்க. ஒரு 5 நிமிஷம் பாட்டை கட் பண்ணி பிஜிஎம் கட் பண்ணி 3 நிமிஷமாக போடுறாங்க. ஸோ எல்லாமே கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. எனக்கு ஒரு பாட்டை பாட்டாக விடணும், கம்போசரோட கிரியேட்டரை. இல்லை அந்த பாட்டை போடாதீங்க, கேட்குறது ஒன்று தான். உங்களுக்கு எவ்வளோ டைமிங் தேவைப்படுதுன்னு சொன்னால் அந்த பாட்டை போடாதீங்க, சின்ன சின்ன பாட்டை போடுது. ஏன் கட் பண்ணுறீங்க? கிரியேஷனே நீங்கள் கட் பண்ணுறீங்க, கிரியேட் பண்ண மற்ற ஆர்டிஸ்டுங்களுடைய கிரெடிட்ஸை நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்க. ஆனால் மற்ற ஆடு போடுறீங்க, பேசுகிறீங்க, வளவளன்னு பேசுகிறீங்க. அந்த மாதிரி ஒரு மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடாது. மியூசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த அவங்களுக்கு எல்லாருக்குமே கிரெடிட்ஸ் கொடுக்கணும். நான் தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன். இது மூலிமா எல்லா FM சேனல்ஸும் இதை செய்யணும், முக்கியமாக FM செய்யணும். ஏன்னா அதில் தான் நிறைய பேர் வந்து பாட்டை கேட்டு பாட்டு ரெஜிஸ்டர் ஆகிறாங்க. இன்றைக்கி வந்து எண்ணிலடங்காத சாங்ஸ் வருது, ஒரு நாளைக்கு thousands of songs ரிலீஸ் ஆகுது. எல்லாத்தையும் அவங்க ப்ளே பண்ண மாட்டாங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட்.
வைரலாக சாங்ஸ் தான் போடுவாங்க. எந்த சாங் போட்டாலுமே அதுக்கான கிரெடிட்ஸை கொடுங்க, அப்போ தான் மக்களுக்கு போய் சேரும். இல்லைன்னா எல்லா கிரியேட்டர்ஸுக்குமே அது அழிவு காலமாக போய் சேரும். இந்த மாதிரி என்றைக்கோ ஒரு நாள் பூம் ஆகுது எனக்கான மாதிரி. அது எல்லாருக்கும் எப்பவுமே ஆகுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இதை நம்பி வந்திருக்க எல்லாருக்குமே ஏமாற்றமாக தான் எனக்கு வந்து வாழ்க்கை. அது இருக்கக்கூடாது. ஸோ மீடியா ஹேஸ் டு ஹெல்ப் த ஆர்டிஸ்ட். இப்போ மீடியான்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில் பிரச்சனை இருக்குன்னு தோணுது. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிராமின் டாமினன்சி இருக்குது, இல்லைன்னா கர்நாடிக் சிங்கர்ஸ் பிளேபேக்குன்னு வந்தாலும் அங்கே கர்நாடிக் சிங்கர்ஸ் தான் எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து பிராமின் இல்லை கர்நாடிக்கு இல்லை ஜாதி மதம் இப்படி நீங்கள் பார்க்க முடியாது. இது நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான விஷயமாவே தெரியும். அண்ட் அது நிறைய பேர் பேசவும் செய்கிறாங்க. அது கிடையாது விஷயம். இப்போது என்கிட்ட ஒரு வாய்ப்பு வருது. அந்த பாட்டை வந்து நான் ஒரு மியூசிக் டைரக்டர், இந்த பாட்டை வந்து இவங்க நல்லா பாடுவாங்கன்னு எனக்கு தெரியும். பட் நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறேன், எனக்கு தெரிஞ்சவங்களை கொடுக்குறேன். அவன் மேபி ஒரே கேஸ்டாக இருக்கலாம், ஒரே வீட்டுக்காரனாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேவராக போகுது பார்த்தீங்களா? அப்போது யாருக்கு டிசர்வ் ஆகுதோ அவங்களுக்கு போய் சேராத போது இது வந்து நல்ல வாய்ப்பு, நல்ல இதுக்கு போய் சேரலை. ஸோ ஃபேவரட்டிசம்னு சொல்லலாம். இதை நீங்கள் நெப்போட்டிசமோ இல்லை கேஸ்டிசமோ இந்த மாதிரிலாம் நான் பிராண்ட் பண்ண விரும்பலை. ஆனால் அந்த மீனில் நான் பேசவும் மாட்டேன். என்னோட வருத்தம் யாருக்கு எது டிசர்வோ அதை கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அப்படி பண்ணாதீங்க. ஒரு கிரியேஷன் வந்து ஒரு விஷயத்தை சோலை ஃபுல்லாக கேட்கும். அது நீங்கள் ஜெனியூனாக கொடுத்தீங்கன்னா அது இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். டெஃபினட்டாக ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணும்போது ஒரு பிட்டில் வந்து நாதஸ்வரம் போட்டால் அந்த பாட்டு ரிச் ஆகணும்னு உங்களுக்கு மைண்டில் தோணுச்சுன்னா அங்கே நீங்கள் நாதஸ்வரம் தான் போடணும். அங்கே கீபோர்டில் சிந்து வாசிக்கக்கூடாது. இது ஈஸியாக இருக்குது. கீபோர்டு என் கையில் இருக்குது. எதுக்கு வேஸ்ட்டாக ஒரு நாதஸ்வரத்தை கூப்பிட்டு அவனை வாசிக்க வச்சு அவனுக்கு காசு கொடுக்கணும்னு யோசிக்கக்கூடாது. அதை செஞ்சால் தான் அந்த மியூசிக் ஆர்கானிக்காகவும் வேர்ஜினாகவும் இருக்கும். ஸோ மியூசிக்கு இதெல்லாம் தேவை. எனி கிரியேஷனுக்கும் அதுதான் தேவை. கிரியேஷன் இஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் so many souls. அதை கரெக்டான சோல்ஸுக்கு கொடுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இதை தப்பான ஒரு கான்ட்ரவர்சியெல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது கிடையாது. இது ரொம்ப சிம்பிளாக பார்க்குற விஷயம். பட் ஒரு இடத்துல நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், அதனால தான் நான் இது கேட்கணும்னு விரும்புகிறேன். ஒரு ஸ்டேஜ் ஷோவில் ஃபோக் சாங் பாட வரும்போது ஆடியன்ஸ் போயிட்டாங்க. எக்ஸாக்ட்லி அதை நான் பார்த்தேன். எஸ், பட் அதே ஒரு பிராமின் கம்யூனிட்டியிலேருந்து வந்து பாடும்போது லிசனிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அது மைண்ட் செட்டுக்கு அது ஃபோர்ஸ் பண்ணி அவங்க எல்லாருமே ஒன்றா ஒரு டீமாக சேர்றாங்க. இது நான் அவங்கள மட்டுமே பிளேம் பண்ணல. வாட் எவர் இட் மே பி, எல்லாருமே டீமாக தான் இந்த நம்ம நாட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறோம். அந்த சிச்சுவேஷன் என்ன நடந்துச்சு சார்? அங்கே நடந்த சிச்சுவேஷன் லைக் இதுக்கு முன்னாடி ஒரு மியூசிஷியன் வாசிச்சாரு. அப்போ வந்து நீங்கள் ஒரு குரூப்பாக உட்காந்து அந்த மியூசிஷியனை நம்மளை சேர்ந்தவர்னு சொல்லி நீங்கள் உட்காந்து பார்த்து கொண்டாடுறீங்க. அதுக்கடுத்து ஒரு ஃபோக் மியூசிஷியன் வராரு. நீங்கள்லாம் எழுந்து போயிட்டு வேறு இடத்துல மூவ் ஆனீங்கன்னா அவன் ஒரு ஆர்டிஸ்டாக நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? உங்களுக்கு ஏன் அதுவும் ஒரு ஆர்ட்டாக தெரியல? உங்களை சேர்ந்தவங்க வாசிக்கிறது மட்டும் தான் ஆர்ட்டா? கர்நாடக சங்கீதம் மட்டும் தான் ஆர்ட்டா? வாட் அபவுட் த ஃபோக்? அதுவும் மியூசிக் தானே, அதுவும் உணர்வு தானே. அதுக்கு ஏன் அவனுக்கு நீங்கள் ரெகக்னேஷன் கொடுக்க மறந்து போய் எழுந்து போனீங்க? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். நான் அந்த ஸ்டேஜ்லேயே கேட்டுட்டேன், நீங்கள் இங்கே வந்து உட்காராமல் இவர் இங்கே பாட மாட்டார். நான் அப்படி சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ண சொன்னேன். ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு கம் ஹியர். எதுக்கு எழுந்து போனீங்கன்னு கேட்டேன். எனக்கு அது ரொம்ப பாதிப்பு கொடுத்தது. நான் எனக்காக அங்கே பேசலை, யாரோ ஒரு ஃபோக் சிங்கருக்காக நான் பேசினேன். நான் அது ஜென்யூனாக சொல்லிட்டு இருக்கிறேன். இது உண்மை தான். எனக்கு இந்த தயக்கமெல்லாம் கிடையாது. என் மனசுக்கு தப்புன்னு பார்த்தீங்கன்னா தப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது இருக்கணும்னு நான் நினைக்கிறது, நான் இருக்கணும்னு கேட்குறேன். அவ்வளோதான் என்னோட ஹம்பிள். நான் ஒன்றும் எனக்காக கேட்கவே இல்லை. இட்ஸ் நாட் அபவுட் செல்ஃபிஷ். இட்ஸ் மியூசிக். அது ஒரு குழந்தை மாதிரி, அது தெய்வம் மாதிரி. அது எல்லாரும் கொண்டாடுங்க. அதுக்கு நீங்கள் ஜாதி மதம் இதெல்லாம் பேர் வைக்காதீங்க. பட் இன்னுமே ஒரு டாமினன்ஸ் இருக்குன்னு எங்கேயாச்சும் நினச்சிருக்கீங்களா? டிஎம் கிருஷ்ண சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாரும் பாடட்டுமே, கர்நாடிக் சிங்கர்ஸ் என்ன பிராமின்ஸ் மட்டும் தான் பாடணுமா, எல்லாருமே பாடட்டுமே, இதில் என்ன இருக்குங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் அவர் வைக்கிறாங்கல்ல. அதுக்கு நிறைய கர்நாடிக் சிங்கர்ஸ் எதிர்த்து பேசியிருக்காங்க. அது எப்படி பாட முடியும் அப்படின்னு அதான் சொல்றேங்க. நீங்கள் எதையுமே உரிமை கொண்டாடிக்காதீங்க. நான் சொல்கிறேன், மியூசிக் இஸ் அ யூனிவர்ஸ். கர்நாடிகா இருக்கட்டும், வெஸ்டர்னாக இருக்கட்டும், ஃபோக்காக இருக்கட்டும், வாட் எவர், தெருக்கூத்தா இருந்துட்டு போட்டோம், கானா வந்துட்டு போட்டோம், அது ஒரு யூனிவர்ஸ். உனக்கு பிடிச்சா வைப் பண்ணு, பிடிக்கலன்னா விலகி போ, வேற உனக்கு பிடிச்சதை செய். ஆனால் அது நீ உரிமை கொண்டாடாது. மியூசிக் வந்து உரிமை கொண்டாடுற விஷயம் இல்லை, எல்லாருமே கொண்டாடுற விஷயம். தயவுசெய்து எங்களுக்கு தான் சொந்தம்னு யாரும் கொண்டாடாதீங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். மியூசிக் அதை விரும்பலை. அது ஒரு இயற்கை. அது இயற்கையோட லாங்குவேஜ். கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவன் பிரெண்ட்லேருந்து உருவான ஒரு விஷயம். யாரோ ஒருத்தனுக்கு அந்த ஞானம் உருவாச்சு. தியாகராஜ சுவாமிகள் ஒருத்தருக்கு அவர் இன்னும் உருவாக்குனாரு அவரோட விஷயங்களை. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க. அது அவருடைய கற்பனை, அவரோட உணர்வு, அவர் ஷேர் பண்ணுது, எமோஷன். அதுக்கு நீங்கள் ஒரு பேர் வச்சிங்க, அதுக்கு ஒரு கூட்டம் சேர்த்தீங்க, அதெல்லாம் வேண்டாம். அது ஒரு உணர்வு. அது உணர்வாக மட்டுமே பாருங்கள். அது ஒரு உயிர், அது ஒரு இயக்கம்,
பல விஷயங்கள். மியூசிக் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பிரஷனுங்க, கம்யூனிகேட்டிங் த எக்ஸ்பிரஷன், எமோஷன் டு ஒன் சோல் டு அனதர் சோல். இந்த புரிதல் இருந்தால் போதும். அதை யாருக்கும் சொந்தம்லாம் கிடையாதுங்க, இது எல்லாருக்கும் பொதுவானது. அதுதான் என்னோட கருத்து. கண்டிப்பா. இப்போ அது சொல்லும்போது நீங்க அது எவ்வளவு ஃபீல் பண்ணி உங்களுக்காக நீங்க பேசல, நிறைய சிங்கர்ஸ்க்காக பேசியிருக்கீங்க இல்லையா? அது இல்லாம நம்ம காஸ்ட் அதெல்லாம் தள்ளி வச்சிருக்கோம். இப்போவும் சொல்றேன், ஐம் நாட் அ வெரி கிரேட் மியூசிஷியன். நான் மியூசிக் கத்துக்கலாம் இல்லை, பட் நான் சாதாரண லேமன் ஒரு மியூசிக் லவராக இருந்தால் சொல்லிட்டு இருக்கிறேன். மியூசிக்கு யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது. மியூசிக் எல்லாருக்கும் பொதுவானது. இது இது வந்துலாம் நீங்க கேட்டகரைஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். பட் அது இல்லாம இண்டஸ்ட்ரியில எனி ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன் மியூசிக் இண்டஸ்ட்ரின்னு வரும்போது காஸ்ட் அதெல்லாமே விட்டுக்கலாம். மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் கிடையாதுங்க. முதல்ல எனக்கு பாட்டு கொடுத்தவர் ஒரு பிராமின் தான். ஸோ டிஸ்கிரிமினேஷன் பார்த்து அவங்க யாரும் கொடுக்கல. ஸோ அங்கே தே ஃபவுண்ட் மீ, சத்தியம் எனக்கு கொடுப்போம் அந்த பாட்டை அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அங்கே ஒரு மியூசிஷியன் தெரிஞ்சான் எனக்கு. அவர் பரத்வாஜ் சார் என்ன காஸ்ட் என்ன கம்யூனிட்டி சத்தியமாக எனக்கு தெரியவும் தெரியாது, எனக்கு தேவையும் இல்லை. என் ஒய்ஃபுக்கிட்டே நான் சொல்லுவேன், என்ன கேட்கறவங்க கிட்ட நான் சொல்லுவேன், நீங்க என்ன ஆளுங்கன்னு கேட்பாங்க. எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், நம்ம ஆளுங்கப்பா சொன்னா எல்லாருமே நம்ம ஆளுங்க தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு சே வாட் காஸ்ட் ஐ எம்னு. ஐ டோன்ட் வாண்ட் தட். ஈவன் என் குழந்தைகளுக்கே நாங்கள் ஸ்கூல் டைரியிலே அதை போடக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டு இந்த டைம்லாம் உண்டு. எதுக்கு நீங்க மனுஷங்கள் எல்லாரையும் ஒரு கேட்டகரைஸ் பண்றீங்கன்னு நான் பேசுவேன். ஸோ அப்படி பார்க்கறத விட மனுஷனா மட்டும் பார்ப்போமே, அவ்வளோதான். இங்கே எல்லாருமே செத்ததுக்கு அப்புறம் எங்கே போகணும் யாருக்குமே தெரியாது. எல்லாருக்கும் ஒண்ணுதான், ஒரே பேட்டர்ன் தான். இங்க எதுக்கு எங்கன்னு வந்துச்சு நடுவுன்னு இந்த ட்ரெஸ் மாதிரி எல்லாரும் அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போற மாதிரி ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஹம்பக் குரூப், அதான் ஃபார்மிங் எ குரூப். எனக்குன்னு ஒரு கூட்டம் வேணும், நான் சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு மக்கள் கூட்டம் வேணும். அதுக்காக உருவாக்கப்பட்டதாங்க இது எல்லாமே. இந்த புரிதல் எல்லாருக்குள்ளே வந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா அந்த குரூப்ல தான் இருப்பேன்னு சொன்னா எந்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம். ஸோ அதுக்காக நீங்க இருக்க மாதிரி நாங்கள் இருக்கணும் எதிர்பார்க்காதீங்க, நான் இருக்கிற மாதிரி நீங்க இருக்கணும்னு நானும் எதிர்பார்க்கல. சொசைட்டில எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல ஒரு அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் காஸ்டோ ரிலீஜனோ எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கு. பட் அது இன்னொரு இதை டிஸ்கிரிமினேட் பண்ணிடக்கூடாதுன்றது தான் பாயிண்ட். ஸோ அதுதான் அவர் சொன்ன மாதிரி தான், நீங்க அட்டாச்மெண்ட் இருக்கலாம், பட் இட் ஷுட் நாட் டிஸ்கிரிமினேட். அது கிரியேஷனுக்குள்ள கொண்டு வராது. அதுதான் மியூசிக்னு வரும்போதோ இல்லை ஏதோ ஒரு டேலண்ட்னு வரும்போது அதுல அது உள்ள வரக்கூடாது. இன்னொன்று நான் ஹியூமன் ரைட்ஸ் டீச் பண்றேன்றதுனால நான் பொதுவாகவே நான் ஐம் அகெயின்ஸ்ட் இந்த கம்யூனலிசம் காஸ்டிசம் எல்லாமே. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்றது தான் பாயிண்ட். ஸோ அது எங்கேயா இருந்தாலும் சரி. ஸோ என்னோட பாயிண்ட், அவர் மியூசிக்கலி பேசுறாரு, நான் ஜென்ரலாகவே சொல்றேன். ஸோ அது இருக்கவே கூடாது, எல்லாருமே ஒன்று தான், எவ்ரிபடி இஸ் ஈக்குவல். ஸோ அது அந்த மாதிரி பார்த்து நடந்துக்கணுன்றது தான்